சூளையில் கோயிலில் வந்து சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல் அங்கே இங்கேன்னு சுற்றிட்டு அப்படி இருந்தார். முன்னாடி ஒரு ரொம்ப ஃபேமஸான அந்த ஒரு டைலாக்ல ஸ்ட்ரெயிட்டாக ஹீரோ தான் அப்படின்னு ஒரு டைலாக்ல ரொம்ப ஃபேமஸான ஒரு நடிகர். இப்போது சந்தர்ப்பம் சொன்ன ஒன்றும் இல்லை, ரீசெண்டாக அவங்க ஒரு 1 இயர் ஒரு 8 months பேக் அவங்க அப்பா அம்மா இமீடியட்டாக நெக்ஸ்ட் இறந்ததால் அவருக்கு தங்குறதுக்கு இடம் இல்லாமல் பார்த்துக்க ஆள் இல்லாமல் ஒரு க்ரிப் இல்லாமல் இந்த மாதிரி ஆகிட்டார். ஸோ அந்த நியூஸை பார்த்துட்டு தீனானை உடனே அவர் எங்கே இருக்காருன்னு இது கண்டுபிடிச்சி இன்றைக்கி காலையில் நானும் தீனான் ஒரு 2 நாள் அலைஞ்சி இன்னைக்கு காலையில் போயிட்டு அவரை ரெக்கவர் பண்ணி கூட்டின்னு வந்தோம். தீனானன் தான் பார்த்துக்க போகிறாரு. ஸோ விஜயகாந்த் இவர் திருப்பி இண்டஸ்ட்ரியில் கொண்டு வந்து அவருக்கு தேவையான உதவிகள், அவருக்கு தேவையான பொருட்கள் எல்லாம் வாங்கி கொடுத்து தங்குறதுக்கு இடம் வசதி பண்ணி இதை பண்ணுறதுக்கு தான் கூப்பிட்டு வந்திருக்கோம். இந்த வீடியோ எதுக்குன்னா, அவருக்கு நீங்கள் ஏதாவது உதவி பண்ணணும், அவர் வாய்ப்பு கொடுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா எனக்கோ தீனானனுக்கோ எனக்கு ஃபேஸ்புக்கில் தீனானன் நம்பருக்கோ கரெக்டாக கால் பண்ணி உங்களால் முடிஞ்ச விஷயம் நிறைய பேர் உதவி பண்ணணும்னு சொல்லியிருக்கீங்க. அதே தான் சொல்லுங்கள் பாபு. இவர் நான் கூட்டின்னு வந்த அண்ணன் வந்து அவருக்கு வீட்டில் வந்து இருந்து ஒரு படத்தில் கூட்டின்னு வந்தப்போ எங்கள் வீட்டில் வந்து இருந்திருப்பா வந்து படத்தில் வாய்ப்பு வாங்கிடுறேன். சொல்ல வாய்ப்பு கேளு. ஏன்னா படத்தில் வாய்ப்பு கொடுங்க, எனக்கு படம் வாய்ப்பு கொடுக்கணும்ண்ணா, வாழ்க்கைக்காக வாய்ப்பு கொடுக்கணும்ண்ணா. சரி அண்ணன் பேசுவார். எல்லாருக்கும் வணக்கம். நான் சாய்தீனா பேசுகிறேன். ஏற்கனவே நிறைய உதவிகள்லாம் நிறைய பேர் செஞ்சுருக்கீங்க பெரியவங்க. இன்னைக்கு வந்து என்னுடைய நண்பனான என்னுடைய சகோதரனான பாபு வந்து இருக்கா போல காதல் படத்தில் ஒரே ஒரு டைலாக்ல இது வரைக்கும் யாருமே செய்ய முடியாத ஒரு மிகப்பெரிய அந்த பூம் உருவாக்குனவர் நம்ம நண்பர். ஆனால் இன்னைக்கு அவருடைய நிலைமை வந்து எப்படி இருக்குதுன்னா, பெற்ற தாயும் இல்லை, தகப்பனும் இல்லை, கூட பிறந்த அண்ணன் தம்பிங்க இல்லை. இன்னைக்கு வந்து கோவிலில் வாங்கி சாப்பிட்டுட்டு அப்படியே ஆட்டோவில் தூங்கிட்டு அப்படியே இருக்கிறாரு. இதை பற்றி பேப்பரில் பார்த்த உடனே போயிட்டு இன்னைக்கு திரும்பவும் வந்து எப்படியாவது சினிமாவில் வந்து மறுபடியும் பழையபடி வாய்ப்புகளை வந்து உருவாக்கணும் அப்படின்றத எதிர்பார்த்துட்டு இருக்கோம்.